ஹாய் நண்பா, தமிழ் நம்ம அண்ணன் இருக்கிற சினிமா விஷயத்தில் ஏற்றம் முதல் இறக்கம் வரை எல்லாத்தையும் அலசி ஆராயுற அதே நேரத்தில் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்? வயலன்ஸ். ஐ டோன்ட் லைக் இட், பட் வயலன்ஸ் லைக் மீ. ஐ கோண்ட் அவாய்ட். ரீசெண்டாக வர படங்கள் எல்லாமே பிளடி ஸ்வீட் மாதிரி பிளட்டாகவே தான் இருக்குது. ரத்தம் தெறிக்க வெற்ற சீனில் இருந்தாங்க இருக்குது. இப்போ ரீசெண்டாக பார்த்த ஜிகிருதண்டா டப்ளக்ஸில் இருந்து இப்போ நம்ம பேச போகிற படம் வரைக்கும் அடுத்து வர படங்கள் எல்லாமே அப்படியே ரத்தத்தை தெறிக்க விடுறாங்க. ஏன்னு தெரில, ஒரு காலகட்டத்துலேயும் ஒரு டோன் பிச் ஆகும். ஒரு சில இந்த கடவுள் நம்பிக்கையில் இருந்து ஒரு சில லவ்வுக்கான ஒவ்வொரு இயரும் இது வரைக்கும் ரோமியோ ஜூலியட் அது மாதிரி இது பிளட்டுக்கான இயரான என்னன்னு தெரியல. வர்ற படங்கள் ஃபுல்லாகவே ரத்தத்தை தெரிக்கிற மாதிரி தான் எடுத்து வச்சுருக்காங்க. அந்த வரிசையில் சாலர் உங்களை எவனும் கை வைக்கக்கூடாது. ப்ளீஸ் கைண்ட்லி ரெக்வெஸ்ட். என்னப்பா எவ்வளோ இருந்தாப்புல சொல்கிற அப்படின்னு கேட்டால், இந்த ப்ளீஸ் கைண்ட்லி ரெக்வெஸ்ட் அப்படிங்கிற இந்த வார்த்தை மட்டும் ஹேஷ்டேக்கில் ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்கு. இது கேஜிஎஃப் பண்ண அதே ப்ரொடக்ஷனோட கம்பெனி, அதோட இன்னொரு வெர்ஷன். இது கேஜிஎஃப்க்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கடைசியில் பார்க்கலாம். வாங்க, இது உங்களான உங்கள் எம்எஸ் தமிழோட சினிமேட்டிக் யூனிவர்ஸ். இன்றைக்கி பார்க்க போகிறது சாலார். ஆமாம், சாலார் நம்ம பிரபாஷோட புதிய படம். இன்றைக்கி தேதி இன்னையிலிருந்து இன்னும் 2-3 நாட்களில் 15 இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி இது ட்ரெய்லரை நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் டீகோட் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த இதில் இவரை பிரபாஷ் பிளாஸ்டர் அப்படின்னு சொல்கிறதோட டைனோசர் அப்படின்னு சொல்லலாம். என்னப்பா இவரை போய் டைனோசருங்கிற, எதுக்கு ஒரு டைனோசர் அப்படிங்கிறது இந்த ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சு அப்படின்னு ட்ரெய்லர் சொன்ன மாதிரி நான் கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன். அந்தளவுக்கு ஒரு தெரியும். இந்த கதை 1000 வருஷத்துக்கு முன்னாடி தொடங்கினது. முகமது கஜினி, செங்கிஸ் கானோட இவங்க ரொம்ப பயங்கரமான கொலைக்காரங்க. இந்த 3 குடும்பம் இந்த காட்டை தன்னோட ராஜ்யமாக ஆக்கிடுச்சு. இப்போவும் இங்கே அரியாசத்திற்கான போட்டியும் அரசியலும் நடந்துக்கிட்டே தான் இருக்கு. என் மக வரதராஜ மன்னாரை நான் அடுத்த இளவரசனாக ஆக்கணும், இது இந்த ராஜ மன்னாரோட ஆசை அப்படின்னு ஒரு பக்கம் சொல்ல, இன்னொரு பக்கம் ராஜ மன்னார் போயிட்டு வரதா வரலன்னா அவனை என்ன பண்ண போகிற அப்படின்னு ஒவ்வொரு சீனில் நம்ம இந்த கதையில் 2 ஹீரோன்னு வச்சுக்கலாம். வரதா, தேவா. வரதாவை இன்னொரு சைடு சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். சண்டை போட்டுட்டு அந்த ஆட்சியை கவுக்கிறதுக்கு ஒரு சீன் வரும். நம்ம வரதா எல்லா சண்டையை போட்டுட்டு கடைசியில் அவனோட அந்த மூக்குத்தி மாதிரி ஒன்று இருக்கும். அதை இப்படி பிடுங்குற நேரத்தில் கடைசியில் சொல்லுவாங்க, ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு விதமான இதை காட்டுவாங்க. அந்த இடமே அப்படியே ஹாலிவுட் படம் பார்த்து ரேஞ்சுக்கு இருந்துச்சுங்க. அந்த சுற்றி உள்ள இதெல்லாம் ஒரு பழமையான இடத்த ஆக்கிரமித்து அவ்வளோ பெரிய நகரமாக இருக்கும். மேலெலாம் இந்த ட்ரோன் இப்படி இந்த கேமிங்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரோன் ஷூட்டர் அப்படியே இருக்கும். ஹாலிவுட் படத்தில் வர மாதிரி அவ்வளோ போஷான ஆர்மி இருக்கும். அதில் ஒரு லைன் வரும், சேபியன் ஆர்மியை கூட்டிகிட்டு வராங்க, ரஷ்யன்ஸ் வராங்க, ஆஃப்ரிக்கன்ஸ் எல்லாம் வராங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்ம யாரை கூப்பிட போகிறோம் அப்படின்னு கேட்டோடனே நம்ம வரதா பேசணுன்னே தேவா அப்படின்னு சொன்னோன்னே ஒரு கம்பியிலேருந்து ஒரு கை அப்படியே எடுங்க, அதில் டைனோசருக்கு அந்த வரும் அப்படின்னு, இது நான் கரெக்டாக பண்ணுறேன், அதில் அப்படின்னுங்கிறது ஒரு மாதிரி ஒரு சவுண்டு வரும். அந்த சவுண்டுக்கு அப்படியே காட்டுவாங்கள்ல தேவா அப்படின்னு வந்தோடனே, உன் மேலே எவனும் கை வைக்கக்கூடாது, இந்த ராஜ்யமும்
இந்த இடமும் எனக்கு தான் வேணும். இதுக்கு நடந்த பிரச்சனைகளாம் போதும், இனிமே இது எனக்கு சொந்தம் அப்படின்னு வரதா சொல்ல, உன் மேலே யாருமே கை வைக்கக்கூடாது. உனக்கு ஒரு பிரச்சனைனா நான் வந்து நிற்பேன். உனக்காக தூண்டி முள்ளில் புழுவாகவும் திமிங்கலமாகவும் வந்து நிற்பேன் அப்படிங்கிற டைலாக்லாம் கூஸ்பமாக தாங்க இருக்கும். கடைசியில் நம்ம ஆர்மி எங்கன்னா அப்படின்னு கேட்கும்போது நம்மால் ஒரு எப்படின்னா ஒரு அந்த தூசி பறந்த டிஷர்ட் மாதிரி இருக்கும், அதை போட்டுட்டு ராக்கெட் லான்ச்சரை ஒரு லிவரை பிடிச்சி இப்படி இழுக்கும்போது இப்படி ராக்கெட் லான்ச் போய் விழுங்கு பாருங்கள், எப்பா வேறு லெவலாக இருக்கும். கடைசி இது ஒரு அப்படியே இடம்லாம் ரத்தம் தெரிக்க கடைசியில் த சாப்டர் 1 15ஆம் தேதி கம்மிங் சூன் அப்படின்னு இந்த ட்ரைலரை போட்டு முடிச்சிருவாங்க. இதில் பல விஷயங்கள் நான் சொல்லாமல் கூட வந்திருக்கும், மேபி ஸ்பீடாக போனாலும் வந்திருக்கும். இந்த கதை ஃபஸ்ட்டோட கண்ணோட்டத்தில் 2 நண்பர்களுக்குள்ளே தொடங்குற மாதிரி இருக்கும். தேவா, வரதா. தேவா அப்படின்னு சொன்னோன்னே உங்களுக்கு என்னென்ன வரும்னு தெரியும். நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினியோட சூர்யா நட்புனா என்னன்னு தெரியுமா உனக்கு, தேவானா என்னன்னு தெரியுமா இருக்குது, என் உயிரா அப்படின்னு அந்த டைலாக் வரும் தெரியுமா. அந்த மாதிரி கண்ணோட்டத்தில் இது கொஞ்சம் பயணிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நீ எப்போ கூப்பிட்டாலும் வருவேன், உனக்கு என்ன பிரச்சனைனாலும் வருவேன், என் உயிரை கொடுப்பேன் அப்படிங்கிறது நம்ம தேவா பிரபாஸ் இறங்கி நிற்கிறாரு. உதவின்னு அவ்வளோ பெரிய ஆர்மிஸ், செர்பியன் ஆர்மி, ரஷ்யன் ஆர்மி, இன்னும் ஆர்மியெல்லாம் நிறைய பேர் கூட்டுக்கூடமாக வரும்போது இவர்கிட்ட பெருசாக ஆர்மி இல்லை, ஏதோ ஒரு ராக்கெட் லான்ச்சர், ஒரு ஹெலிகாப்டர் இருக்காங்க, பின்னாடி கூட்டமே இல்லை, ஒரு சில பேர் தான் இருக்காங்க. ஆனால் அவ்வளோ பெரிய இதை எதிர்த்து நிற்கிறாரு. ஒட்டம்பெல்லாம் பார்த்தா அப்படி ரத்தம் தெறிக்க இருக்கும். ஃபர்ஸ்ட்டு நான் ஆரம்பிக்கிறது ஒரு டைலாக் சொன்னேன் தெரியுமா, உன்னை யாரும் தொடக்கூடாது, உன்னை தொட்டா நான் அடிப்பேன், உன்னை தொடக்கூடாதுன்னு சொன்னல, நீ கேட்டல்ல அப்படின்னு சொல்லும்போது உன்னை தொடக்கூடாது அப்படின்றதுக்கு ப்ளீஸ் மை கைண்ட்லி ரிக்வெஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது அடுத்த சீன்லலாம் அவர் கேட்டது கைண்ட்லி இல்லைங்க, கை காலை எடுக்கிற ஒரு வலிங்க அப்படிங்கிறது வெட்டிட்டு ஒரு இப்படி எடுத்து அப்படிலாம் கை காலெலாம் ரத்தம் தெரிக்கிற மாதிரி சண்டை போட்டிருப்பாரு. இந்த சீனை என்ன தாங்க சொல்கிறது, சரியான வைப்பில் கேஜிஎஃப்க்கு அடுத்து மாதிரி ரத்தம் தெரிக்கிற மாதிரி. நம்ம கேஜிஎஃப்பில் கூட இவ்வளோ ரத்தம் பார்த்தனான்னு தெரில, இதை என்னென்னு சொல்கிறேன், அவ்வளோ ரத்த கலரியாக தான் இந்த படம் இருந்துச்சு. ஆனால் நல்லா இருந்துச்சு. இதை எப்படி கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு தெரியல, இது எந்த ஆண்டு நடக்க போகுதுங்கிறதும் தெரியல. இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எப்படி இருக்குன்னா, 2 நண்பர்களுக்குள்ளே நடக்கிற பயணம், ஆட்சிக்குள்ளே நடக்கிற ஒரு சதி, இவங்க ஒரு ராஜவம்சம் அப்படி கிடையாது, இவங்க ஒரு கொள்ளையர்கள் கூட்டம் தான். ஏன்னா அவங்களோட இதுவே காலேஜ் கேர்கள் மாதிரி இருந்துச்சு. இங்கே ஒரு காப்பு மாதிரி போட்டு, இங்கே ஒரு மூக்குத்தி மாதிரி, ஏதோ பழங்குடியினர்கள் மாதிரி இங்கே ஒரு மூக்குத்தி மாதிரி எல்லாருமே போட்டிருந்தாங்க. காஸ்டியூம் டிசைனை எப்படி யோசிச்சாரு அப்படின்னு கண்டிப்பாக தெரியல. அந்த மாதிரி இருந்துச்சு. எல்லாருமே அந்த பிளாக் அண்ட் பிளாக்காகவே இருக்காங்க. அது என்ன மீனை குறிக்குதுன்னு தெரியல. ஆனால் ஒத்த ஆள் அதை எதிர்த்து நிற்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இதில் கேஜிஎஃபோட ரெஃபரன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால், கேஜிஎஃப்பில் வேறு யாராச்சும் இறக்கி விட்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரி கேஜிஎஃபோட ரெஃபரன்ஸ் அப்படியே இருக்குது. என்னப்பா இதை பார்க்கும்போது கேஜிஎஃபோட கொஞ்சம் அடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில ஆக்டர்ஸு, இப்போ பிரபாஸ், அப்புறம் வந்து இன்னொரு ஆக்டர், ஏன்னா ஜிகிர்தண்டா 1 வந்து சேதுவா நடிச்சுவார், அவர் பேர் என்னன்னு தெரில கரெக்டாக, ராஜமன்னார் ஒரு டைலாக்லாம் பேசுவார். அது ஒரு சில ஆக்டர்ஸில் மட்டும்தான் மாற்றிருக்காங்க. கேஜிஎஃபோட ஃபுல் செட்டு அந்த இடத்துல தான் இறங்கியிருக்கு. அந்த கலர், அந்த பேக்ரவுண்டை போட்டால் கொஞ்சம் ஆல்ட்ரனேஷன், கொஞ்சம் அந்த கிரே லைட்டு பொசிஷனை கொஞ்சம் ஏற்றின மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் கலர் கிரேடிங் பண்ணது தான், மிச்சபடி அப்படியே அந்த சாம்பல் சூழ்ந்த இடம் அப்படிங்கிறத அப்படியே தத்துரூபமாக காட்டினாங்க. ஆனால் கேஜியோட ரத்தத்தை ரொம்ப திருக்கி வச்சுருந்தாங்க. ஆனால் அங்கே இருக்க டிஜிட்டல் கண்ணு அப்படியே ஹாலிவுட் படத்துக்கு ரேஞ்ச் அளவுக்கு பண்ணியிருக்கு. இது 400 கோடி பட்ஜெட்டில் எடுத்துகிட்டு இருக்காங்க. மேபி 500 கோடியாக கூட இப்போ ஆயிருக்கலாம். இன்னும் 2-3 நாட்களில் இந்த படம் வெளிவர போது படத்தை ரத்தம் தெரிக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. இந்த படம் இது மாதிரி கருத்தை சொல்ல போகுது. ஒரு குடும்பத்துக்குள்ளே நடக்கிற ஒரு கமர்ஷியல் சினிமா தான் இது, கண்டிப்பாக கமர்ஷியல் தான். ஆனால் இதை எப்படி, இதில் ஏதாச்சும் ஒரு பொதுநலம் அது மாதிரி ஏதாச்சும் கொண்டு வர போகிறாங்களா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். 2 ஃப்ரெண்டுக்குள்ளே நடக்கிற
இந்த ஒற்றுமை, அந்த உயிர் கொடுக்குற அந்த ஈடுபாடை பொறுத்து தான் அந்த சாலா இருக்க போதா, இல்லை இது வேறு மாதிரி கண்ணோட்டத்தில் இருக்க போதா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் என்னோட கண்ணோட்டத்தில் இது பார்க்குறதுக்கு தரமான வைபான படமாக இருக்கும்னு தான் தோணுது. ஆனால் சாரி ஆனால் இது மாதிரி படங்களை ஃபேமிலி ஆடியன்ஸ் எப்படி எடுத்துக்குவாங்க அப்படிங்கிறது என்னோடய கண்ணோட்டம். ஏன்னா ரத்தம் தெரிக்கிற மாதிரி சீன்ஸ் வந்து இப்போ அதுக்கு வேறு சர்டிஃபிகேட்ஸ்லாம் வாங்கணுமா அப்படிங்கிற ஒரு ப்ரொசீஜர்லாம் இருக்குது. ரத்தத்துக்கு ஏ சர்டிஃபிகேட்லாம் வாங்கணும். ஆனால் இது ரொம்ப வைலன்ஸாக தான் இருக்குது, அது நான் ஒத்துக்குவேன். எனக்கு பர்சனலாக வைலன்ஸ் மூவிலாம் இதோட நான் ஹாலிவுட் மூவிலாம் நிறையா பார்க்குறேன், எனக்கு பர்சனலாக. ஆனால் ஃபேமிலி ஆடியன்ஸ் எப்படி எடுத்துக்குவாங்க? கேஜிஎஃப் ஒரு அம்மா சென்டிமோட போணுச்சு, ஆனால் ஃபேமிலி ஆடியன்ஸ் எப்படி எடுத்துக்குவாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான். ஆனால் நான் இந்த படத்துக்கு தரமாக வைபோடு வெயிட் பண்ணுறேன். நீங்களும் வெயிட் பண்ணுறீங்கன்னு தெரியும். உங்களுக்கு வேறு என்ன டவுட்ஸில் இருக்குது மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா. உங்களால் உங்களை எமோஸ் தமிழ் வேறு என்ன மாதிரி கண்டென்ட் பேசலாம்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் சாலார் மை கைண்ட்லி ரிக்வெஸ்ட், சப்ஸ்கிரைப் பண்ண கொஞ்சம் தட்டி விட்ருங்க. தேங்க்யூ. See you.